மிக நீண்ட இடைவெளிக்கு பின்னர் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. நம் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. உண்மையிலேயே நாம் இந்த உலகிலே வாழுகின்ற காலப்பகுதியில் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்து கொள்ள முடியும். திணை விதைத்தால் திணையை அறுவடை செய்யலாம், வினை விதைத்தால் வினையை அறுவடை செய்யலாம். நம் எண்ணங்கள் போல்தான் வாழ்க்கை அமைவதை நாம் திரும்பி பார்க்கின்ற போது அவதானிக்க முடிகின்றது. சில தினங்களுக்கு முன்னர் எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு கடையிலே சில பொருட்களை வாங்குவதற்காக சென்றிருந்தேன். அப்போது நான் அவரிடம், கடை உரிமையாளரிடம் 10 பொருட்களுக்குரிய பணத்தை கொடுத்து விட்டு அது கடை சிப்பந்தியிடமிருந்து அந்த பொருளை வாங்கி வந்து விட்டேன். வீட்டிலே வந்து அவற்றை உண்ணுவதற்காக பிரித்து பார்க்கின்ற போது அதிலே 11 பொருட்கள் இருந்தன. ஒரு பொருளின் விலை 10 ரூபாய் தான் என்றாலும் 11 பொருட்கள் அந்த பார்சலிலே இருந்ததை கண்டு உடனடியாக நான் அடுத்த நாள் காலை குறித்த கடை உரிமையாளரிடம் ஒரு பொருளுக்குரிய அந்த 10 ரூபாயை கொடுத்து விட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு அந்த பொருட்களை நான் உபயோகப்படுத்தி விட்டேன். அடுத்த நாள் அதே பணத்தை அவரிடம் அந்த 10 ரூபாய் ஒப்படைப்பதற்கு சில மணித்தியாலங்களுக்கு முன்பு புனித பஜ்ர் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு இன்னும் ஒரு சாதாரண ஒரு காலை நேர சிற்றுண்டி சாலைக்கு பொருட்கள் ஒரு உணவுப் பொருளை வாங்குவதற்காக சென்று அவரிடம் அந்த உணவுப் பொருட்களை வாங்கிவிட்டு எவ்வளவு என்று கேட்டபோது அவர் 300 ரூபாய் என்று சொன்னார். அப்போது நான் என்னுடைய பையிலே இருந்த பணத்தை எடுத்து கொடுத்து விட்டு சைக்கிளில் என்னுடைய வண்டியில் ஏறுகின்ற போது உடனடியாக அந்த கடை முதலாளியிடம் வந்து, இல்லை, நீங்கள் 400 ரூபாய் தந்து விட்டீர்கள், இதோ 100 ரூபாய் என்று என்னிடம் ஒப்படைத்தார். அப்போது எனக்கு மிகவும் ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருந்தது. இவ்வாறான மனிதர்களும் இன்னும் இந்த பணத்தின் மீது ஆசை கொள்ளாதவர்களும் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நினைக்கிறேன். இதில் என்ன பாடம் நமக்கு கிடைக்கின்றது என்றால், உண்மையிலே நான் ஏற்கனவே 10 ரூபாய் அவருடைய பணத்தை எடுக்கக்கூடாது என்று நான் நினைத்து கொண்ட போது இறைவன் எனக்கு என்னுடைய 100 ரூபாயை காப்பாற்றி இருக்கிறான். இதைத்தான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். நாம் விதைத்ததைத்தான் அறுவடை செய்து கொள்ள முடியும். எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும். நாம் நல்லவற்றை எண்ணுகின்ற போது நிச்சயமாக இறைவன் நல்லவற்றையே நமக்கு தொடர்ந்தேச்சியாக தந்து கொண்டிருப்பான். அந்த அடிப்படையிலே தான் நாம் நமது சிந்தனைகள், நமது நடவடிக்கைகள் எல்லாம் நல்லவற்றை நோக்கிய பயணிப்பாக இருக்க வேண்டும், நல்ல சிந்தனைகளாக இருக்க வேண்டும். மற்றவர்களை கவுக்க வேண்டும் அல்லது மற்றவர்களுடைய பணத்தை அல்லது சொத்துக்களை அபகரிக்க வேண்டும், அவற்றை சுருட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற தீய சிந்தனை நமக்குள்ளே உதயமாகின்ற போது நிச்சயமாக இறைவனுடைய பார்வையிலும் நாம் மோசமானவர்களாக அல்லது நமக்கு கிடைக்க போகின்ற அந்த வரங்கள் சாபமாக மாறுகின்ற ஒரு சந்தர்ப்பமும் இருக்கிறது. ஆகவேதான் நாம் எதை எண்ணுகின்றோமோ அவைகள் தான் நல்லவைகளாக பரிணாம வளர்ச்சி அடைகின்றன. வினை விதைத்தால் வினையை அறுக்கலாம், திணை விதைத்தால் திணையை அறுக்கலாம். மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்பும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி.